கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்தில் பிசாசு அநேக கேள்விகளை உங்கள் மேலே வைப்பான். அப்பா அப்பான்னு சொல்றிய, அப்பா உன்னை நேசிக்கிறாரா, ஏசப்பா உன்னை கைவிட்டாரா, இப்படி ஒரு குழப்பமான கேள்வியெல்லாம் அவன் கேட்பான். சில நேரம் நமக்கும் சோர்ந்து போய் என்ன பண்ணுவோம், நம்ம இவ்வளோ தவறு செஞ்சுருக்கோம், ஏசப்பா நம்மளை ஏற்றுக்குவாரா அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கி அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராக தான் வருது. உலகமே உங்களை வெறுத்தாலும் சரி, உறவினர்களே உங்களை கைவிட்டு போனாலும் சரி, நீங்கள் நம்பின மனிதர்கள் உங்களை கைவிட்டு போனாலும் சரி, அப்பா உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய பாவங்களை அப்பா மன்னிக்கிறார். அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். உங்களை எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ண அப்பா வல்லமையுடையவராக இருக்கிறார். ஏன் இதெல்லாம் அப்பா செய்கிறாங்க அப்படின்னா, ஏசாயா 62 அதிகாரம் 4 ஐசாயா 62 சாப்டர் வெர்ஸ் 4. கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காங்க. அப்பா உங்க மேல பிரியமா இருக்கிறார். இவ்வளவு நாள் நீங்க பாவத்தோடு கூட அக்கிரமத்தோடு கூட அப்பாவுக்கு பிரிய இல்லாத காரியத்தை கூட நீங்க வாழ்ந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எல்லாவற்றையும் மன்னிக்கிறதற்கு நான் தயை பெருத்த தேவனாக இருக்கிறேன். நான் உங்க மேல் பிரியமா இருக்கிறேன். இந்த உலகமே வெறுத்தாலும் சரி, குடும்பமே வெறுத்தாலும் சரி, உறவினர்கள் வெறுத்தாலும் சரி, கூட வேலை செய்கிறவங்க வெறுத்தாலும் சரி, அப்பா உங்களோடு கூட இருக்கிறாங்க. அதே வசனத்தில் முதல்ல சொல்கிறாங்க, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல். இந்த காலை நேரத்தில் நீங்கள் கைவிடப்பட்டதாக நினைத்து கொண்டு இருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் கைவிடப்பட்டவங்க இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நிச்சயமாக உங்களை அப்பா ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறாங்க. ஏசாயா 49 அதிகாரத்தில் 15-16 வசனத்தில், ஐசாயா 49 சாப்டர் வெர்ஸ் 15 and 16, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்லுகிற வார்த்தை, பெற்ற தாயை கூட மறந்து போகலாம், ஆனால் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பா உங்களோடு கூட இருக்கிறார். அப்பா உங்களை வழி நடத்துவார். அடுத்த வசனத்திலையும் பாருங்க, 16 வசனம் 16ல, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அந்த சராசரங்களை படைத்த தேவன் அவருடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்திருக்கிறார். அதனால நீங்க எதை குறிச்சும் பயப்பட வேண்டாம். சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். உங்களோட சிச்சுவேஷன்லாம் வெரி பேடாக இருக்குது, ஐயோ இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒரு திகைத்து கொண்ட அந்த பயந்த சூழ்நிலை தான் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்கிறான், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது. அவரை தொட்டுட்டு தான் உங்களை தொட முடியும். அதனால் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நம்ம சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பி வரலாம், 16,000 பேர் எழும்பி வரலாம். அப்பா சொல்கிறாங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். ஒரு ராஜாவே எலிசாவுக்கு விரோதமாக அந்த நாட்களில் வல்லரசாக இருந்த அந்த நாட்டோட சேனைகள் வருகிறது, ஒரே ஒரு மனிதனை அழிப்பதற்காக. எலிசாவுடைய வேலைக்காரர் பார்த்து பயந்து நடுங்கி போய் வந்து நிற்கிறாரு. அப்போ எலிசா சொல்றாரு, அப்பா இவனுடைய கண்களை திறந்தருளும். அவனுடைய கண்களை திறந்தருளும் பொழுது அக்னிமயமான ரதங்கள் அந்த மலைகளை சூழ்ந்து இருந்தது. இது மனித கண்களுக்கு தெரியாது. அதே போலதான் உங்களுக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து நீங்க பயந்து திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக ஒரு பெட்டாலியன் பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்கு. உங்களுக்காக யுத்தம் பண்ண அப்பா இறக்கியிருக்காங்க. நிச்சயமாக அப்பா உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தான் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாவார்கள். சங்கீதம் 27:10 அப்பா தான் சொல்றாங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்ம அப்பா எப்பொழுதும் கைவிடாத தேவன். எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்தில் அப்பா சொல்றாங்க, எரேமியா 31:3, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காரண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். அநாதி சிநேகம், அநாதி சிநேகம் நித்தியமான அன்பு. அந்த அன்புனால தான் அப்பா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, என் பிள்ளை என்று சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்க. கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக தான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி மரித்து 3ஆவது நாள் உயிரோட எழுந்தாங்க. நான் அன்பு வைத்திருக்கேன்னு வாயில சொல்லிட்டு போல, அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரையே கொடுத்து அப்பா ப்ரூவ் பண்ணி
காண்பித்தாங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக் 12th chapter verse 32. பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா. அப்பா சொல்லுகிற வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உங்கள் பிதா, அதுதான் இந்த ஊழியத்தோட பேரு, வாக் வித் ஃபாதர். அப்பா கொடுத்தது. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளை. இங்க யார் பேசிக்கிட்டு இருக்காது? ஏசப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏசப்பா சொல்றாங்க உங்கள் பிதா. தூக்கத்துல கூட மறந்துடக்கூடாது, அவர் நம்முடைய தகப்பன். அதனாலதான் எப்ப பேசினாலும் அப்பா அப்பான்னு பேசுறோம். அப்பான்னு பேசும் பொழுது அப்பா என்ன பண்ண, என் பிள்ளை என்னை கூப்பிடுதுன்னு சொல்லி இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. எதை கொடுக்க போறாரா? நீங்க சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அப்பா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க பிசினஸை ஃபிளரிஷ் பண்ண அப்பா பிரியமா இருக்கிறார். நீங்க எந்தெந்த காரியத்துல லேக்னஸா இருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் அபிரதமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அப்பா பிரியமா இருக்கிறார். முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு அப்பா கூட தருவார். எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு கூட தருவேன் என்று அப்பா சொல்றாங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 Corinthians 9th chapter verse 7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். அவனவன் எப்படியா? விசனமாயும் கிடையாது, கட்டாயமாயும் கிடையாது. அப்பாவுக்கு தன் மனதில் நியமித்தபடி அப்பாவுக்கு கொடுக்கணும். அப்பாவுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அப்பா மல்கியா 3:10 சொல்றாங்க, வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாங்க. அப்ப அப்பாவுக்கு கொடுக்கும் பொழுது கட்டாயம் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கல்ல, உங்க மன உற்சாகத்திலிருந்து நீங்க கொடுக்கும் பொழுது அப்பா உங்களை அபிரதமாக ஆசீர்வதிப்பார். இது வெறும் பணத்துக்கு மாத்திரமல்ல, நாம் வேதத்தை படிப்பது, ஜெபிப்பது, இதுவும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த பிரதர் சொல்லிட்டாரு அதனால நான் பைபிள் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்க முழு இருதயத்தோடு அப்பாவோட வார்த்தையை படிக்கணும், முழு இருதயத்தோட ஜெபிக்கணும், அப்பாவை நீங்க தேடணும். அதுதான் சொல்ற, விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அப்பாவை தேடணும். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல அப்பா பிரியமா இருக்கிறார். நீங்க அப்பா கிட்ட உற்சாகமா கொடுத்தீங்கன்னா அப்பா உங்க மேல பிரியமா இருப்பாங்க. கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமன்ஸ் 5th chapter verse 8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம பாவியா இருக்கும்போது தான் நமக்காக மரித்தார். நாம பரிசுத்தமா இருக்கும்போது மரிக்கல. உங்க மேல அவ்வளோ அன்பு அப்பா வைத்திருக்கிறான். இந்த காலை நேரத்திலும் இன்னும் யாராவது ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, அப்பா எனக்கு நீங்க தான் வேணும். நீங்க என் மேல அன்பு வைத்து உயிரே கொடுத்துருக்கீங்க, இனி நான் உங்க மேல அன்பு வைக்க போறேன்ப்பா, எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா இப்போ உங்க இருதயத்துக்குள்ள அப்பா வந்துடுவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. இந்த உலகம் மறந்துருக்கலாம், உறவினர்கள் மறந்துருக்கலாம், எல்லாரும் மறந்துருக்கலாம். அப்பா நீங்க சொல்றீங்க, நான் என் பிள்ளைகள் மேல பிரியமா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க நான் காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க பேசுனீங்கப்பா. இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த எல்லா தேவைகளையும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வரத்தில் நீரே எல்லாவற்றையும் சந்திக்கிறதுக்காக நன்றி. அவள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுக்குறீரப்பா. பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதமே இல்லையே, ஒரே கடனாக இருக்குது, அப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலையை கொடுக்குறீங்க. யார் யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்காங்களோ, இந்த வியாதிக்கு ஒரு சுகமே கிடைக்காது, கடைசி வரைக்கும் இந்த வியாதியோடு தான் நீங்கள் வாழணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது மனுஷனால கூடாதான், அப்பாவால் எல்லாம் கூடும். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகம் கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக, கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இல்லாத உறுப்புகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வாய் இறங்குகிறதற்காக, உங்களுடைய ஜீவன் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக,
இப்பொழுது அற்புதத்தை நீர் செய்கிறதுக்காக நன்றி அப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருகிறீர். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அற்புதமாய் வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அது அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.